பன்னீரை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கலக்கி விட்டு வைங்க. கடாய் பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லட்சம்ஸ் ரெசிபி. இப்போ நம்ம கடாய் பன்னீர் செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ அதுக்கு நம்ம ட்ரையாக ஒரு பவுடர் ஒன்று தயார் பண்ணிக்கணும். அதுக்கு 2 பிரியாணி இலை போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா போட்டுக்கிறேன். ஒரு சின்ன துண்டு பட்டை போட்டுக்கலாம். மிளகு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். 4 கிராம்பு சேர்த்துக்கிறேன். காஞ்ச மிளகா ஒரு 5-6 காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். இதை நல்லா வறுத்துட்டு நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். அந்த தனியா மிளகா அந்த மசாலா சேர்த்ததெல்லாம் வறுத்தாச்சு. இப்போ நம்ம வேறு பிளேட் இந்த மசாலா வறுத்து எடுத்தாச்சு. இதை அப்படியே மிக்சியில் வச்சு குறப்பாக நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ அதே பேனில் ஒரு கரண்டி எண்ணெய் போட்டுட்டு இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு வெங்காயம். அந்த வெங்காயம் அதுமாதிரி ஒரு பெரிய குடமிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நம்ம லைட்டாக 1 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம். 1 நிமிஷம் வதங்கினா போதும். இதை வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் அதுக்கு மசாலா திரும்ப அரைக்கிற மசாலாவுக்கு வெங்காயம் தக்காளிலாம் வதக்குவேன். அது எவ்வளோ என்னன்னு சொல்லி இப்போ நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு இப்போ நம்ம வறுத்த மசாலாவோட 1 ஸ்பூன் ஜீரகமும் சேர்த்துக்கணும். சேர்த்துருக்கேன். ஜீரகம் சேர்த்து பவுடர் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இருக்குல்ல, இதை நம்ம இப்படி ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி போட்டுக்கலாம். பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும். அதனால் நான் அப்படி கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எப்படி வேணாலும் கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ நம்ம அந்த பேன்லேயே 2 ஸ்பூன் நெய் போட்டுட்டு அது பன்னீர் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிறத சும்மா லைட்டாக அப்படியே டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த கடாய் பன்னீர் செய்கிறதுக்கு 400 கிராம் பன்னீர் எடுத்துருக்கேன். பன்னீரை இது மாதிரி வதக்கி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு டோஸ்ட் பண்ணால் போதும். இப்போ இதை எடுத்துட்டு நான் இன்னொரு வானலில் வச்சு இப்போ வெங்காயம் தக்காளி வதக்கி அரைக்க போகிறேன். இதை எடுத்துடலாம். இப்போதும் இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ அதே கடாயில் ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ கொஞ்சம் ரஃப்பாக எடுத்து வச்சுருக்கேன் ஒரு 2 வெங்காயம். அந்த 2 வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். பெரிய தக்காளி 3 அந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளியும் சேர்த்துக்கலாம். அதில் ஒரு பூண்டு உரித்து வச்சுருக்கேன். 10 பல் இருக்கும் பெருசாக, அதையும் சேர்த்துக்கோங்க. இஞ்சி அதுமாதிரி 2 இஞ்சி அளவுக்கு எடுத்து கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கணும். அது கூட வதக்கிறதுக்கு ஒரு 5-6 முந்திரி பருப்பும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது நம்ம வதங்கின உடனே இதை பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப இல்லை, லைட்டாக இந்த வெங்காயம் கண்ணாடி பதம் மாறுற அளவுக்கு வதக்கினா போதும். அதுமாதிரி அந்த இஞ்சி பூண்டும் பச்சை வாசனை போயிடும். அதை வதக்கி எடுத்துகிட்டு நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதை ஆற விட்டு நம்ம மிக்சியில் அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கடாயை வச்சு அதில் ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதோடய ஒரு கரண்டி வெண்ணெய் போடணும். வெண்ணெய் என்கிட்ட இல்லைன்றதுனால நான் கொஞ்சம் நெய் போட்டுக்கிறேன். நீங்கள் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் கிரேவி சாப்பிட்றதுக்கு. இப்போ இதில் நைஸாக கட் பண்ணி வச்சுருந்த ஒரு வெங்காயம் ஒன்று பெருசாக, இது பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி அதை சேர்த்துக்கிறேன். இது நல்லா ப்ரௌன் கலராக வதங்கணும். இது நல்லா ப்ரௌன் கலராக வதங்கின பிறகு நம்ம அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட் அதில் சேர்த்துக்கலாம். அந்த வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நான் அரைச்ச விழுது அதில் சேர்த்துக்கிறேன். நம்ம வதக்கிடணும்ல தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு இதெல்லாம், அதை நான் அதோட சேர்த்துக்கிறேன்.
பேஸ்ட்டு நல்லா திக்காகணும். திக்காகிற வரைக்கும் அப்படியே விடுங்க, வதக்கி விடுங்க. வதங்கினோடனே இந்த மாதிரி இருக்கிறது கொஞ்சம் நல்லா திக்காகி வரணும், கொஞ்சம் ட்ரை ஆகணும். அதுக்கப்புறமா தான் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா, மிளகாத்தூள் அதெல்லாம் சேர்க்க போகிறோம். இப்போ இந்த நம்ம அரைச்சி ஊற்றினோட வெங்காயம் தக்காளி வதக்கினது அது நல்லா கொஞ்சம் கட்டியாகிடுச்சு. இப்போ நம்ம அது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, பவுடர் பண்ணோம்ல, ஃபஸ்ட்டு வறுத்து மசாலா பவுடர் பண்ணோம் இல்லைங்களா கடாய் பண்ணிட்டு, அது நான் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சில்லி பவுடர் அது மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உப்பு நான் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு உப்பு காரம் எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்ச விழுது இந்த பவுடர்லாம் சேர்த்துட்டு மிளகாத்தூள் சேர்த்து உப்பு சேர்த்தோம். இப்போ இந்த மாதிரி கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு, இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ நம்ம வதக்கி வச்ச குடமிளகாவும் வெங்காயமும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் வதக்கி கொடுத்துட்டு இது கூட நான் ஒரு 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். அந்த தண்ணி சேர்த்ததும் நீங்கள் உப்பு காரம் வேணால் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு. உங்களுக்கு அதிக காரம் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் வேணால் சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க விடணும். இப்போ இதுக்கு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடணும். இப்போ இந்த மாதிரி மூடி வச்சிருந்தால 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இந்த மாதிரி எண்ணெய் திரிஞ்சு வந்துருச்சு இல்லை, இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சுருந்த பன்னீர் அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். அந்த பன்னீரை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கலக்கி விட்டு வைங்க. அப்போ தான் அந்த மசாலாலாம் அதில் இறங்கும். 2 நிமிஷம் அதில் இருக்கட்டும். அப்படி இப்போ பன்னீரை சேர்த்தாச்சு. அதில் அது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். இந்த கசூரி மேத்தி பவுட்ரு பண்ணியிருக்கேன் கொஞ்சம், அதையும் சேர்த்துக்கலாம் அது கூட. இப்போ நமக்கு கடாய் பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் க்ரீம் சேர்த்துக்கிறேன். நான் அதில் ஃப்ரெஷ் க்ரீம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கடாய் பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் லட்சம்ஸ் ரெசிபியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.